பிஎம்சி நேயர்களுக்கு வணக்கம். சத்யம் சிவம் சுந்தரம் இந்த நிகழ்ச்சிக்கான சிறப்பு விருந்தினராக திரு பாலாஜி டோந்தி அவர்கள் வந்திருக்கின்றார். அவர்களிடம் ஒரு சிறிய நேர்காணலும் மற்றும் கேள்வி பதிலோட பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். வணக்கம் மாஸ்டர். மாஸ்டர், இப்ப பாத்தீங்கன்னா தியானம்ன்றது எல்லாருக்கும் தெரிய வருது, ஆனா எப்படி பண்ணணும்ன்றது தெரியறதில்லை. அது எந்த முறையில பண்ணலாம், நிறைய டைப்ஸ் ஆஃப் தியானம் இருக்கு இல்லையா? ஸோ எப்படி போனா நம்மளுக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸா இருக்கும், ஈஸியா இருக்கும், அது பத்தின ஒரு சின்ன விளக்கம். நிறைய வகையான தியான முறைகள் எல்லாமே இருக்கு. ஒருத்தர் ஒன்று சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு தியான முறை தான் இருக்கு. தியானம் கிடையாதது கூடவும் தியானம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வீட்டில் பூஜை செய்வோம், ப்ரேயர் செய்வோம், சில ஜபங்கள் செய்கிறோம், நிறைய வகையான வழிபாடுகள் எல்லாமே இருக்குது. பட் அது எல்லாமே தியானம் கிடையாது. தியானம் என்ற உண்மையான வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா உள்பயணம் செய்கிறது தான் தியானம். தி ப்ளஸ் யானம் அப்படின்னு சொல்லலாம். தி அப்படின்னா ஆஸ்ட்ரல் பாடி, சூட்ச்ம உடல். யானம் அப்படின்னா பயணம். சூட்ச்ம உலகத்திற்கு சூட்ச்ம உடலின் மூலம் பயணம் செய்கிறது தான் தியானம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ வெறும் பூஜை, வெறும் ப்ரேயரு, யோகா ஆசனங்கள், இந்த வகையான வழிபாடுகள் எல்லாமே செய்யும்போது அது தியானம் கிடையாது. அது வேறு முறை, அதுக்கான பலன்கள் எல்லாமே அதுக்கு இருக்குது. பட் தியானம் என்றால் உள்பயணம் செய்கிறது. ஸோ எளிமையான தியானம் என்றால் சுவாசத்தின் மீது கவனம். சுவாசத்தின் மீது கவனம் செலுத்த உடனே உள்பயணம் என்பது ஸ்டார்ட் ஆகும். உள்பயணம் என்றால் என்ன? நம்முடைய பௌதிகமான உடல் இங்கேயே இருக்கும், பட் உள்முகமாகும். நம்முடைய மனசு, நம்முடைய புத்தி, இது ரெண்டுமே உள்முகமாகும். உள்முகமாகும் போது உள்ளே இருக்கும் மைண்டு, அதன் மூலமாக ட்ராவல் பண்ணுறோம். ஆஸ்ட்ரல் பாடி இல்லை சூட்ச்ம உடல் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா நம்முடைய மைண்டு. நம்முடைய மைண்டு வெளியே இருக்கும்போது, அதாவது கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல், இந்த 5 சென்சரி ஆர்கான்ஸ் இருக்கு இல்லையா? இந்த 5 சென்சரி ஆர்கான்ஸு வெளியே திரும்பி வேலை செய்யும்போது நமக்கு மைண்ட் என்பது வெளியே ஒர்க் ஆகும். வெளியே எப்படி ஒர்க் ஆகும்? இதை பார்க்குறோம். ஒரு பார்க்கில் இருக்கும்போது அந்த செடி கொடி எல்லாமே பார்க்குறோம். ஒரு ஸ்கூலில் காலேஜில் இருக்கும்போது பிளாக் போர்டு, சாக் பீஸு, பக்கத்தில் இருக்கிற யார் இல்லை ஆசிரியர் என்ன சொல்கிறாரு அப்படின்றது மேலே மைண்டு கவனம் இருக்கும். ஏதாவது சமையல் செய்யும்போது சுவை, அதாவது ருசி, வாசனை, இது மேலே நம்முடைய மைண்டு வேலை செய்யும். ஆனால் தியானம் செய்யும்போது உள்பயணம் என்பது ஆரம்பமாகும். தியானம் எப்படி செய்கிறோம்? உட்கார்ந்து கண்ணை மூடி சுவாசத்தின் மீது கவனம் செலுத்துகிறோம். இந்த விதமாக நம்ம செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னா மைண்டுக்கு எந்த விதமாக வெளியிலிருந்து இன்புட் கிடைக்கிறது இல்லை. அப்போது உள்முகமாகும் மைண்டு. உள்முகமாகும் போது நம்முடைய புத்தி, நம்முடைய மைண்டு ரெண்டுமே அதனுடைய எனர்ஜி எல்லாமே நமக்குள்ளே பயணம் செய்ய ஆரம்பிக்கும். நமக்குள்ளே பயணம் செய்யும்போது நம்ம பற்றி நமக்கு விளக்கம் என்பது கிடைக்கும். ஸோ உள்பயணத்தின் மூலம் நாம் யார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் உண்மையான தியானம். மீதி வழிபாடுகள் எல்லாமே அது தியானம் கிடையாது. நிறைய வகையான தியானங்கள் இல்லை, எல்லாத்துக்குமே தனிப்பட்ட டிஃப்ரெண்ட் நேம்ஸ் எல்லாமே இருக்குது. தியானம் என்றால் உள்பயணம், தி ப்ளஸ் யானம், ஆஸ்ட்ரல் ட்ராவல் பண்ணுறது தான் தியானம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ தியானம் என்பது மிக்க எளிமையாக இருக்கும். அதுதான் சுவாசத்தின் மீது கவனம். இப்போ ஃபிசிக்கல் லைஃப்ல நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் ஜாப்கள் எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க. டைம்ன்றது ரொம்ப இதுவா இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் டைம்ன்றது பத்தாது. ஸோ தியானம் பண்றதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பட் எங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ அவங்களாம் எப்படி டைம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்? இங்கே ஃபிசிக்கல் லைஃப்பில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் லைஃப், அதாவது ஹெல்த்தியாக இருந்தால் ஃபிசிக்கல் லைஃப் என்ஜாய் பண்ண முடியும். மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருந்தால் நாம் ரசிக்க முடியும். என்னென்ன விஷயங்கள் நம்ம ஃபிசிக்கலாக ஒரு பூங்கா போகிறோம், அங்கே ஃபிசிக்கலாக நம்ம ப்ரெசண்ட்டாக இருக்கும், பட்
அங்கே இருக்கும் செடி கொடி பூ மலர்கள் ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா மைண்டுக்கு சரியாக இருக்கணும். ஃபிசிக்கலாக நீங்கள் அங்கே ப்ரெசண்ட்டாக இருக்கிறீங்க, பட் மைண்டு எங்கேயோ இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் ஃபிசிக்கல் லைஃப்பில் நாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம் கூட நமக்கு கரெக்டாக நம்மளால் என்ஜாய் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருந்தால் எப்படி? இந்த ஃபிசிக்கல் லைஃப் நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்காக இந்த பிறவி என்பது நமக்கு இருக்குது. எந்த விதமான என்ஜாய்மெண்ட்? ப்ரெசண்ட்டில் இருக்கும்போது ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கு ஒரு விஷயம், ஒரு அனுபவம் என்பது உங்களுக்கு கிடைக்கும். அந்த அனுபவம் இல்லாமல் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஃபிசிக்கல் லைஃப்பில் அப்படின்னா அதன் மூலமாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட்டும் கிடையாது. அதுக்காக நமக்கு தேவையான அளவுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே அனுபவத்திற்கு கொண்டு வரணும் அப்படின்னா பாடி எனர்ஜெட்டிக்காக ஆரோக்கியமாக இருக்கணும். ரெண்டாவது மைண்டு பீஸ்ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அது கொண்டு வருவதற்கு தான் தியானம். டைம் இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படி? யாருக்கு மிஸ்ஸிங் ஆகும்? தே ஆர் த லூசர்ஸ். அதுக்காக நம்ம எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் சரி, சில நேரம் நமக்காக நாம் நேரம் என்பது ஒதுக்கணும். அப்படி சில பேர் நேரம் ஒதுக்கி சரி பண்ணாலும் அவங்களுக்கு வந்து இந்த தாட்ஸ் எண்ணங்கள் தான் வருது. ஒரு 5 நிமிஷம் கூட உட்கார முடியல, ரொம்ப இதுவா இருக்கு. அப்புறம் டைம் ரொம்ப நேரம் ஆயிருக்கும்னு பார்த்தா 2 நிமிஷம் தான் ஆயிருக்குன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. அந்த அவங்க எப்படி கட்டுப்படுத்துறது? என்ன விஷயம் நாம் உலகத்தில் செய்யணும் அப்படின்னாலும் ஒரு ப்ராக்டிஸ், ஒரு முயற்சி என்பது இருக்கணும். பயிற்சி செய்யாமல் எனக்கு அப்படியே மார்க் வரணும் அப்படின்னு சொன்னால் ஸ்கூலில் வர முடியுமா? ஆசிரியர் சொல்கிறத கேட்கணும். முதல்ல அது என்ன அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். வீட்டுக்கு வந்து அவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத மனனம் செய்யணும். மனனம் அப்படின்னா ஞாபகம் படுத்துக்கிறது. திரும்பி திரும்பி ஞாபகம் படுத்துக்கணும். அது அவர் என்ன சொன்னார் அப்படின்றதுக்கு விளக்கம் நாம் எழுதி படித்து எல்லாமே செய்யணும். அதாவது பயிற்சி என்பது மிக முக்கியம். அந்த ப்ராசஸ் ஆசிரியர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது மொத்தமாக நமக்கு புரிஞ்சுது அப்படின்னா அப்போ தான் நாளைக்கு புக் இல்லாமல் நம்ம சொல்ல முடியும். அது எக்ஸாம் போய் நல்லா எழுத முடியும். எந்த பயிற்சியும் இல்லாமல் டைரெக்டாக எனக்கு மார்க் வரணும் அப்படின்னா வராது. அதாவது இங்கே சுவாசத்தின் மீது கவனம் அப்படின்றது ஒரு முறை. தியானம் என்பது ஒரு முறை எல்லாருக்குமே சொல்கிறோம். உடனடியாக அப்படியே எண்ணங்களற்ற நிலை வரணும் அப்படின்னா அது வராது. இப்போது வரைக்கும் ஒரு திசையில் நம்முடைய மைண்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் இப்போது சுவாசத்தின் மீது கவனம் செலுத்தணும் அப்படின்னா மைண்டுக்கு அவ்வளோ ஈஸியான டாஸ்க்கு கிடையாது அது. பிகாஸ் மைண்ட் எப்போவுமே வெளிமுகமாக வச்சுருக்கிறோம். கண்ணு திறந்தால் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கேதரிங் ஸ்டேட்லேயே இருக்கும். ஏதோ ஒரு பக்கத்தில் இருந்து யாரோ ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் வாங்கணும் அப்படின்ற திசையிலேயே இருக்கும் மைண்டு. ஸோ உடனடியாக தியானம் முதலாவது வாட்டியோ 2வது வாட்டியோ உட்கார வச்சோம் அப்படின்னா, யாரோ ஒருத்தர் உட்கார்றாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு மைண்டு உள்முகமாக உடனே அப்படின்னா அது ஆகாது. எப்போ ஓகே சொல்லுவாங்க, எப்போ கண்ணை திறக்கலாம், எப்போ ஏந்திரிக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் உட்காருவாங்க. அது ஏன் அப்படின்னா அது தப்பு கிடையாது. அது அப்போது வரைக்கும் நம்முடைய இயல்பு. தட்ஸ் அவர் நேச்சர், மைண்ட்ஸ் நேச்சர் அது. அதுக்காக அது தப்பு கிடையாது. இப்போது வெளியே அதாவது வெளிமுகமான அந்த மைண்டு உள்முகம் ஆகிறதுக்கு சில நேரம் என்பது ஆகும். அந்த நேரத்தில் மைண்டுக்கு ஏதோ ஒரு தாட்ஸ் வந்து தான் ஆகணும். வரல அப்படின்னா இட் கேனாட் சஸ்டெயின் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்காக என்ன பண்ணணும்? பாஸ்ட்டுக்கு போவோம், ஃப்யூச்சரில் போவோம். அங்கே இருக்கிற நெகட்டிவிட்டி தான் ஜாஸ்தி ஞாபகம் என்பது இருக்கும். நல்ல விஷயங்கள் ஞாபகம் வரணும் அப்படின்னா வரும், ஆனால் கம்மியாக. நம்ம ஆக்செப்ட் பண்ண மாட்டோம். அது கரெக்டாக இருக்குது இல்லையா, அதை பற்றி யோசனை தேவையில்லை அப்படின்ற மாதிரி அந்த மைண்ட் செட் க்ரியேட் ஆகிருக்கும். ஆனால் இந்த நெகட்டிவ் விஷயங்கள் எல்லாமே திரும்பி திரும்பி பாஸ்ட்லேருந்து ஞாபகம் வருது. பாஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்யூச்சருக்கு சில நேரங்களில் போகும். என்ன ஆகுமோ ஒரு பயம், ஆங்ஸைட்டி இது எல்லாமே வருது. அதுக்காக இந்த தாட்ஸ் எல்லாமே சேர்த்து மைண்டு கொஞ்சம் ஓவர் திங்கிங் ஸ்டேட்டுக்கு போகும். அதுதான் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு உட்கார்ந்த உடனே நிறைய தாட்ஸ் வருது அப்படின்வாங்க. ஸோ இது ஓவர் திங்கிங்காக தாட்ஸ் வருதா அப்படின்றது கவனிக்காமல் நம்ம ப்ராசஸ் ஃபாலோ ஆகணும். ஒன்று கண்ட்ரோல் ஆகணும் அப்படின்னா ப்ராசஸ் ஃபாலோ ஆகணும். ப்ராசஸ் என்ன?
எண்ணங்களற்ற நிலை கொண்டு வரணும். எப்படி கொண்டு வருது? சுவாசத்தின் மீது கவனம். சுவாசத்தை கவனிக்க கவனிக்க அந்த எண்ணங்கள் எல்லாமே தானாக கட்டாகி இயல்பாக எண்ணங்களற்ற நிலை அப்படின்றது நமக்கு வருது. அப்போதான் உண்மையமான தியான நிலை அப்படின்றது கொஞ்சமாகட்டும் நமக்கு அனுபவத்திற்கு வரும். இங்கே பயப்பட வேண்டியதோ இல்லை எனக்கு வரலையோ அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் திங்கிங்குக்கு போக வேண்டாம். உடனடியாக ஃபஸ்ட் டைம் நாம் உட்காரும்போது ஒரு 1 hour உட்கார்றோன்னு வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 1 minute எண்ணங்களற்ற நிலை வந்தாலும் நீங்கள் சக்ஸஸ் தான். அதாவது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 60 50 எண்ணங்கள் உங்களுடைய சாதாரணமாக உங்களுடைய மைண்டில் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த எண்ணங்கள் உங்களுடைய சுவாசத்தின் மீது கவனம் செலுத்தும் போது அது 50 தாட்ஸ்லேருந்து 40 தாட்ஸுக்கு ரெடியூஸ் ஆனாலும் அந்த கேப்ஸ் இருக்கும் இல்லையா, அங்கே எல்லாமே உங்களுக்கு எனர்ஜி அப்சார்ப்ஷன் அப்படின்றது நடக்கும். அப்படிதான் ஸ்டார்ட் ஆகுமே தியானம் எல்லாமே. குழந்தைகளுக்கு அந்த மாதிரி இருக்காது. அவங்களுக்கு எண்ணங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும். கண்ணை மூடின உடனே எண்ணங்களற்ற நிலை அப்படின்றது அவங்களுக்கு சாதாரணமாக இயல்பாக வந்துடும். ஆனால் நம்முடைய மைண்டு ஏஜ் ஜாஸ்தியாக வளர வளர அது இன்டென்சிட்டி ஆஃப் தாட்ஸ், டென்சிட்டி ஆஃப் தாட்ஸ் அப்படின்றது ஜாஸ்தி ஆகும். அப்போ தான் நமக்கு கண்ட்ரோல் அப்படின்றது தேவைப்படும். கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா முடியாது. மைண்டு சுவாசத்தின் மீது கவனம் செலுத்தும் போது தானாக கண்ட்ரோல் ஆகிடும். அதுக்காக உடனடியான ரிசல்ட் என்பது எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பயிற்சி செய்ய 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 ஆட்டோமேட்டிக்காக நமக்கு. அப்போ அந்த பயிற்சின்றது எவ்வளோ காலம் தேவைப்படும் சார்? அதை லைஃப் லாங் பண்ணணும் மேடம். இப்போ புதுசாக வரவங்க வந்து டிஃப்ரென்ஸ் தெரியணும்னா எவ்வளோ நாளைக்கு கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணணும்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் அவங்க புரிஞ்சுக்க முடியும்? அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 40 days. ஒரு மண்டலம் அப்படின்னா 40 days. ஒரு மண்டலமாகட்டும் அவங்க பயிற்சி செய்தால் அந்த ரிசல்ட் என்பது அவங்களால பார்க்க முடியும். அது கூட கன்சிஸ்டன்ஸாக பண்ணும். கன்சிஸ்டன்சி இல்லாமல் எது செய்தாலும் நமக்கு அந்த மைண்டுக்கு அந்த பயிற்சி என்பது ஃபுல்லாக நம்ம கொடுக்க முடியாது. ஒரு நாளுக்கு ஒரு 1 hour நாம் உட்காரணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தோம் அப்படின்னா 40 daysக்கு 1 day 1 hour நம்ம கண்டிப்பாக உட்காரணும். இன்னைக்கு உட்காருறது, நாளைக்கு முடியல அப்படின்னு சொல்லி 10 நிமிஷமே பண்ணுறது, நாளைக்கு நேற்று கம்மியாக பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அதை சேர்த்து பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணால் அந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு 1 hour அப்படின்னா 1 hour பண்ணணும். கன்சிஸ்டண்ட்டாக நம்ம பண்ணோம் அப்படின்னா ஒரு 40 days, ஒரு மண்டல காலத்தில் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வருது. இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா என்ன? எண்ணங்கள் கம்மி ஆகிடும். நம்ம தினந்தோறும் வாழ்க்கையில் கொஞ்சம் அமைதி அப்படின்றது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். நாம் நினச்சது சில நேரத்தில் நடக்கும். நம்ம கிளாரிட்டி அப்படின்றது எதிர்பார்க்கலாம் தியானத்தின் மூலம். இதுதான் தியானத்தின் மூலம் நாம் பெற வேண்டிய நன்மைகள். இப்போ புதுசாக வரவங்க இப்போ சின்ன வயசுலேருந்து எந்த வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? 5 வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப சின்ன குழந்தைகளுக்கு அவர் ஆல்ரெடி தியான நிலையிலேயே இருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா மைண்ட் இன்னும் ஃபார்மே ஆகலை. தியானம் என்றால் மைண்டு 0 பண்ணணும். 4 வயசு குழந்தைகளுக்கு 3 வயசு குழந்தைகளுக்கு இங்கே மைண்டே ஃபார்ம் ஆகிருக்காது. ஸோ அவர் ஆல்ரெடி தியானத்தில் தான் இருக்கிறார். அதுக்காக தான் 5 வயசு குழந்தைகளுக்கு, சின்ன குழந்தைகள் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. தே ஆர் ஈக்குவல் டு காட்ஸ் அப்படின்வாங்க. எதுக்காக அப்படின்னா இன்னும் மைண்ட் ஃபார்ம் ஆகலை. மைண்ட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் ஹி வில் பிகம் ஏ மேன். அதுக்கு கீழே ஹி இஸ் எ காட். ஸோ அதுக்காக மைண்ட் ஃபார்மிங் ஸ்டேஜ் வந்து 5 years. 5 வயசு குழந்தைகளிலிருந்து எல்லாரும் பண்ணலாம் தியானம். அதிகபட்சம் எவ்வளோ நேரம் இருக்கும் சார்? அதாவது இங்கே டிபெண்டிங் ஆன் த சிச்சுவேஷன், டிபெண்டிங் ஆன் த நேச்சர் ஆஃப் த மைண்ட். இப்போது சில பேர் வருவாங்க தியானத்திற்கு, அவருக்கு வந்து ஒரு தனிப்பட்ட ரீசனோட வருவாங்க. அதாவது எனக்கு தலைவலி, மைக்ரைன் இருக்குது, அதுக்கு ஹீல் ஆகணும் அப்படின்னு சொல்லி வருவாங்க. அவர் வெறும் தியானம் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா அந்த மைக்ரைன் குணப்படுத்துக்கிறதுக்காக தான் வருவாங்க. அது குணமாயிடுச்சுன்னா இன்னும் தேவையில்லை அப்படின்வாங்க. ஸோ மெடிடேஷனை மெடிக்கேஷனாக யூஸ் பண்ணுவாங்க சில பேர். அவங்களுக்கு அவ்வளோதான். ஒரு பிபி இருக்குது, பிபி ஜாஸ்தி ஆகும்போது மட்டுமே சில பேர் பண்ணுவாங்க தியானம். சில பேர் ஏதாவது தலைவலியோ கால் வலியோ முட்டு வலியோ ஏதாவது வந்தது அப்படின்னா அந்த நேரத்தில் மட்டுமே செய்வாங்க. அவருக்கு
நாம் ஒன்றும் சொல்ல முடியாது. அவருக்கு குணமாயிடுச்சு அப்படின்னா சந்தோஷம், அவ்வளோதான். சில பேர் இருப்பாங்க, நம்முடைய ஹெல்த் அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அவங்களுடைய வயசு எவ்வளோ வருடங்களோ அத்தனை நிமிடங்கள் கண்டினியூஸாக பண்ணுவாங்க, கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுவாங்க. அதாவது கன்சிஸ்டண்ட்டாக பண்ணும்போது ஏதோ ஒரு தலைவலியோ இல்லை வயிற்று வலியோ ஏதோ இருக்குது, அது குணமாகிறதுக்காக வந்திருக்காங்க. 40 நாளோ 50 நாளோ 100 நாளோ இல்லை 6 மாதமோ பண்ணுறதுக்கப்புறம் அது ஃபுல்லாக குணமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. இந்த மாதிரி கண்டினியூ பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஹெல்த்து மெயின்டைன் ஆகிடும், ப்ளஸ் மைண்டு பீஸ்ஃபுல் ஸ்டேட்லேயே கண்டினியூ ஆகிடும். இது 2வது கேட்டகிரி. 3வது கேட்டகிரியில் யார் இருப்பார் அப்படின்னா, இன்னும் என்ன இருக்குதோ அதை நான் தெரிஞ்சுக்கணும், ஆழமாக தியான நிலை நான் அனுபவிக்கணும், அந்த ஆழமான நிலையில் என்ன இருக்குதோ நான் பார்க்கணும், விஸ்வ ஞானம் எல்லாமே நான் தெரிஞ்சுக்கணும். ஐ வாண்ட் டு பிகம் an enlightened person. இந்த உலகத்திற்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான எண்ணங்களுடன் சில பேர் இருப்பாங்க. அவர் என்ன பண்ணுவாங்க, 1 மணி நேரம் பண்ணு போதும், உன்னுடைய வயசு 30 தான், 1/2 மணி நேரம் பண்ணாலே போதும், அட்லீஸ்ட் 1 மணி நேரம் டபுள் யுவர் ஏஜ் பண்ணாலும் அது ஜாஸ்தி தான் அப்படின்னா அவர் 5 மணி நேரம் 6 மணி நேரம் இரவு எல்லாமே உட்காந்து தியானம் பண்ணுறது, இல்லை ஃப்ரீ டைம் எங்கெங்கே இருக்குதோ அது எல்லாமே வீணாக்காமல் கண்டினியூஸாக பண்ணுவாங்க. இவர் எல்லாமே என்ன ஆகிடுவார் அப்படின்னா, தே வில் பிகம் எ ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட். ஸோ நம்முடைய மைண்ட் செட்டு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் செய்வாங்க எல்லாருமே ஒரே மாதிரி பண்ணணும் அப்படின்றது கிடையாது. பட் ஒரு தம்ப் ரூல் என்ன அப்படின்னா, உங்களுடைய வயசு எத்தனை வருடங்களோ அத்தனை நிமிடங்கள் ஒவ்வொரு நாளும் செய்யுங்க, லைஃப் டைம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். லைஃப் டைம் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை நாளைக்கு இருக்காது, மாறிட்டே இருக்கும். சூழ்நிலை மாறும்போது அந்த சூழ்நிலை நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபெமிலியராக இருந்தால் சொல்யூஷன் உடனடியாக கிடைக்கும், நம்ம அந்த சூழ்நிலையில் மேனேஜ் பண்ணி அடுத்த சூழ்நிலைக்கு போய்ட்றோம். அதுவே அந்த ஃபெமிலியராக இல்லாமல், அதாவது அன்ஃபெமிலியர் சுச்சுவேஷன் ஏதாவது வந்தது அப்படின்னா அங்கே தான் நமக்கு ஸ்டம்பிளிங் பிளாக் மாதிரி ஆகிடும் வாழ்க்கையில். அந்த மாதிரி ஸ்டம்பிளிங் பிளாக்ஸ் நம்ம வாழ்க்கையில் கிராஸ் பண்ணும்போது அங்கே முக்கியமாக தேவையானது அமைதியான மைண்டு. அந்த அமைதி என்பது இல்லை அப்படின்னா அங்கே நிறைய ஆங்ஸைட்டி, ஃபியரு இதெல்லாமே வரும்போது அங்கே ரிசல்ட் வராது, எனர்ஜி லாஸ் ஆகும், அந்த எனர்ஜிக்காக சத்தம் போடுறது இந்த மாதிரி எல்லாமே ஆகும். அதுக்காக தினமும் தியானம் பண்ணும்போது இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே ஈஸியாக கிராஸ் பண்ணலாம். இப்போ பெரியவங்கலாம் ஓகே புரிஞ்சுக்கிறாங்க, இப்போ சின்ன பசங்களாம் பண்ணலாம்னு சொல்கிறீங்க நீங்கள். அப்படி பார்த்தோம்னா இப்போ ஸ்கூல்ஸ் எல்லாம் போய் நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், பசங்க எல்லாம் சொல்லும்போது அவங்க வந்துட்டு அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, இப்போ குழந்தைங்கன்னா ஓடி ஆடுற வயசு இது, இப்போ தியானம்னா கை கட்டிக்கிட்டு ஆடாமல் அசையும் அப்படியே உட்கார வைக்கணும், ஸ்டாச்சு மாதிரி உட்கார வைக்கணும், அது எப்படி பாசிபிள் அது ஆகுன்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுங்க? குழந்தைகள்லாம் ஆல்ரெடி நேச்சுரலாக எனர்ஜி இருக்கும். எதுக்காக அப்படின்னா அவருக்கு இன்டென்சிட்டி ஆஃப் தாட்ஸ் ஜாஸ்தி இருக்காது. ஒரு சராசரி ஒரு 30 வயசு இருக்காங்க யாராச்சும் ஒருத்தருக்கு அப்படின்னா அவருக்கு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 60 தாட்ஸ், செகண்டுக்கு 1 இல்லை 2 செகண்டுக்கு 1 அந்த மாதிரி இருந்தால் குழந்தைகள்லாம் அந்த மாதிரி இருக்காது, ரொம்ப கம்மியாக இருக்கும். தே வில் பி இன் ப்ரெசன்ட் மூமெண்ட். நிகழ்காலத்தில் அதிகமாக இருப்பார். வீட்டில் ஏதோ நடந்திருக்கும், ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னால் சண்டை போட்டு அனுப்பிச்சிருப்பாங்க, அதெல்லாம் மறந்துடுவாங்க ஸ்கூலுக்கு போன உடனே. திரும்பி சாயந்தரம் அம்மா வருவாங்களோ அப்பா வருவாங்களோ அது எல்லாம் ஞாபகம் இருக்காது அவருக்கு. இப்போ இந்த நேரத்தில் பக்கத்தில் யாரோ ஒருத்தர் நண்பன் இருப்பான், அவன் கூட விளையாடுறது தான் அவனுக்கு முக்கியம். அதாவது ஹைலி ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது எனர்ஜி மெயின்டைன் ஆகிடும், சஸ்டெயின் ஆகிடும் அவருக்கு. அந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் விளையாடும் போது விளையாடணும் அப்படின்னா அது விட்டுறணும். அவனு விளையாடாமல் அவனை கூப்பிட்டு வந்து உட்காரு மெடிடேஷன் பண்ண அப்படின்னா அவனுடைய மைண்ட் ஒத்துக்காது. ஸோ அதுக்காக குழந்தைகளுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா, அவனுடைய தினசரி வாழ்க்கையில் என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ண விடணும். முதல்ல விளையாடுற நேரத்தில் விளையாடணும், படிக்கிற நேரத்தில் படிக்கணும், தூங்குகிற நேரத்தில் தூங்கணும். எல்லாமே ஆனதுக்கப்புறம் ஒரு நேரம் வருது, அந்த நேரத்தில் உட்கார்ந்து தியானம் பண்ணுறீங்களா, நானும் பண்ணுறேன் உங்கள் கூடவே அப்படின்னு சொன்னால் பண்ணுவாங்க. நீ மட்டும் பண்ண, நான் பண்ணல, நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்க செய்ய மாட்டாங்க. அவங்க கூட
ஒரு நண்பனாக சொல்லணும். அது பேரண்ட்டாக இருக்கட்டும், நண்பனாக இருக்கட்டும், இல்லை ஆசிரியராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் குழந்தைக்கு தியானத்தில் உட்காரு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அவங்க கூட நாம் உட்கார்ந்து அவங்க செய்வாங்க. அதாவது நான் என்ன வயசு அப்படின்னா ஒரு 5 வயசுலேருந்து 8 10 வயசில் இருக்கிறவங்களுக்கு எக்ஸாம்பிள்லாம் இன்னொருத்தர் யாரோ ஒன்று பண்ணி காமிச்சா ஒரு பண்ணுவாங்க. அது யார் காமிக்கணும்? பேரண்ட்டு தான் காமிக்கணும். முதல்ல பேரண்ட்டு தான் தானே ஜாஸ்தியாக அவங்க கூட இருப்பார். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தாயோ தந்தையோ அவங்க கூட உட்காந்து நான் உட்கார வைப்பேன் மெடிடேஷனில், நீனு உட்காரியா அப்படின்னு சொல்லி உட்காரணும். நாம் உட்கார்ந்தா நம்ம பார்த்து உட்காரணும். சில குழந்தைகள் உட்கார மாட்டாங்க. நீ உட்கார நான் உட்காரல அப்படின்னு. ஒரு 10 நாளோ 20 நாளோ ஒரு 6 மாதமோ 1 இயரோ நம்முடைய கன்சிஸ்டன்சி பார்த்து அவர் உட்காருவாங்க. ஸோ சொல்கிற முறை நல்லா இருக்கணும். அப்போது ஒரு எக்ஸாம்பிள் ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்றது அவங்களுக்கு க்ரியேட் ஆகணும். சில ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தைகள் எல்லாமே இருப்பார். நிறைய சேட்டை பண்ணுவாங்க, நிறைய சத்தம் போடுவாங்க, நிறைய கலாட்டா பண்ணுவாங்க. அவங்கள எல்லாமே உட்காரணும் அப்படின்னா நாம் அமைதியாக சொல்லணும். சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உட்காருவார். இப்போ தியானத்துல ஏதாவது உணவு முறைன்னு அது ஏதாச்சும் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கலாம், இல்லை எப்பவுமே சாதாரணமாக இருக்க மாதிரி இருந்துட்டு நம்ம தியானம் பண்ணலாமா? அதாவது உடல் லேசாக இருக்கணும். எவ்வளோ லைட்டாக இருக்குமோ அவ்வளோ ஈஸியாக நம்முடைய உடல் அசையாமல் உட்கார முடியும். அதுவே ரொம்ப ஹெவி ஃபுட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்போ நம்முடைய உடலுக்கு தூக்கம் ஜாஸ்தி தேவைப்படும். அது தமோ குணம். ஜாஸ்தியாக சாப்பிட்டா தூக்கம்தான் வருது. இல்லை ஹெவியான ஃபுட்டு, அதாவது நான் வெஜிடேரியன் அந்த மாதிரி சாப்பிட்டாங்க அப்படின்னா நம்ம உடலுக்குள்ளே இருக்கிற எனர்ஜி எல்லாமே அது வாங்கிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதிகமான எனர்ஜி வாங்குறதுக்கு இயல்பாக தூக்கம் வந்துடும். அதுக்காக லைட்டாக இருக்கணும் நம்முடைய டயட் எல்லாமே. ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா நான் வெஜிடேரியன் ஃபுட்டு சாப்பிடக்கூடாது. நமக்கு தியானத்தில் நல்ல ரிசல்ட் வரணும் அப்படின்னா நான் வெஜிடேரியனு, எக்ஸு, கார்லிக்கு, மஷ்ரூம்ஸு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. சாப்பிடாம இருந்தால் நம்முடைய உடலுடைய இயல்பு பாசிட்டிவ்னஸ்க்கு கொண்டு வந்துடும். இல்லை அப்படின்னா ஒரு ஓட்டப்பானை மாதிரி இருக்கும். இது எல்லாமே சாப்பிடும்போது உங்கள் தியானத்தில் உட்கார்ந்த எனர்ஜி நிறைய வருது. ஆனால் இந்த நான்வெஜ்ஜு, எக்ஸு, காளான், பூண்டு இது எல்லாமே சாப்பிடும்போது எல்லாமே ஒரு ஓட்டை மாதிரி இருக்கும் நம்முடைய உடலில். எனர்ஜி அப்படியே லீக் ஆகிடும். லீக் ஆக 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 நம்மளுக்கு ரிசல்ட் வராது. ரிசல்ட் கண்டிப்பாக வரணும் அப்படின்னா ஸ்டாப் ஆல் த நான் வெஜிடேரியன், எக்ஸு, காளான், பூண்டு இது எல்லாமே ஸ்டாப் பண்ணணும். ஓன்லி பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கணும். பிராணசக்தி என்பது நமக்கு கொடுக்கணும் உணவு. அந்த மாதிரியான உணவுகள் சாப்பிட்டா நமக்கு ரிசல்ட் என்பது எதிர்பார்க்க முடியும். அது கொஞ்சம்தான் சாப்பிடணுமே. கழுத்து வரைக்கும் சாப்பிட்டு தியானத்தில் உட்கார முடியல அப்படின்னா அது உங்களோட மிஸ்டேக் தான். இப்போ தியானம் பண்ணுறோம்னா இப்போ 1 hour 2 hours இப்போ ஓகே. இப்போ 4 hours 5 hours இந்த லாங் மெடிடேஷன் பண்ணும்போது இப்போ ஃபேமிலிஸில் இருக்கவங்க சொல்கிறாங்க தியானம் எல்லாம் இப்போ மன அமைதிக்காக பண்ணுறோன்னா 1 hour ஓகே, எதுக்கு 5 hours 6 hours தேவையா? அதை பண்ணால் அவங்க பயப்படுறாங்க, எங்கே சாமியாராக போயிடுவாங்களோ, ஃபேமிலி விட்டு போயிடுவாங்களோன்னுலாம் பயப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன ஒரு புரிதல் கொடுத்தா நல்லாயிருக்கும்? இங்கே சாமியார் ஆகுறது அப்படின்றது அந்த கான்செப்டே இல்லை. இங்கே சாமியார் என்ன சுவாமி அப்படின்னா என்ன நான் புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு முயற்சி செய்கிறேன் அப்படின்னா நான் சுவாமி. இங்கே வெளியில் நிறைய தர்மங்கள் எல்லாமே இருக்குது. குடும்ப தர்மம் இருக்குது, ஸ்வதர்மம் இருக்குது, தொழில் தர்மம் இருக்குது, வியாபார தர்மம் இருக்குது, சமூக தர்மம் இருக்குது, நிறைய தர்மங்கள் எல்லாமே இருக்குது. நாம் என்ன சொல்கிறோம், அதாவது ஆன்மீகம் என்பது என்ன சொல்லுது அப்படின்னா எல்லா தர்மங்களுக்கும் மதிப்பு கொடுக்கணும். யூ ஹாவ் டு டூ ஆல் தர்மாஸ். ஒரு தர்மம் மட்டுமே பண்ணி மீதி தர்மங்கள் எல்லாமே விட்டுட்டோம் அப்படின்னா அது சரி கிடையாது. மல்டிபிள் ரோல்ஸ் ப்ளே பண்ணணும். ஒரே மனிதன் ஒரு நேரத்தில் குழந்தையாக இருப்பான், அப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருப்பான், அப்புறம் ஒரு ஹஸ்பண்ட் ஆகிடுவான், அதுக்கப்புறம் ஒரு தந்தை இல்லை தாயாக இருப்பார், அதுக்கப்புறம் நிறைய ரோல்ஸ் எல்லாமே வருது. எல்லா ரோல்ஸுக்குமே ஒரு நியாயம், ஒரு தர்மம் என்பது நம்ம செய்யணும். அது செய்தால் மட்டுமே நமக்கு முக்தி என்பது கிடைக்கும்.
ஸோ இந்த விஷயங்கள் எல்லாருக்குமே நம்ம சொல்கிறோம். சாமியார் அப்படின்னா சுவாமி, அதாவது என்ன நான் புரிஞ்சுக்கணும் முதல்ல, அதுக்காக தியானம் செய்கிறோம். அது ஒன் ஆஃப் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் த லைஃப். ஸோ குடும்ப தர்மம் என்றால் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்துக்கணும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யூ ஹாவ் டு டூ யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சமூக தர்மம் என்பது சில இருக்கும், அது கூட நம்ம செய்யணும். அந்த மாதிரியான பார்வையில் பார்த்தா யாருக்கு யாரும் எதுவும் கிடையாது. யூ ஆர் அன் இண்டிவிஜுவல். எல்லாமே செய்யும்போது நமக்கு அதுக்கான ஒரு அனுபவம் எல்லாமே கிடைக்கும். சோலுக்கு ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த பார்வையில் நம்ம பார்க்கும்போது ஒருத்தர் 5 மணி நேரம் பண்ணாலும் 6 மணி நேரம் பண்ணாலும் இரவெல்லாம் தியானம் பண்ணாலும், இல்லை சில பேர் சில பிரச்சனைகள் இருக்கும், உடலாகட்டும் இல்லை வீட்டில் சூழ்நிலைகளாகட்டும், இல்லை மனசு சரியாக இல்லை, ஆங்ஸைட்டியாக இருக்குது அப்படின்னு நம்ம அதெல்லாம் குறையணும் அப்படின்னு சில பேர் தீட்சையாக ஒரு நாள் ஃபுல்லாக உட்காருவாங்க. இப்போ ரதம் பண்ணுறோரு 2 நாளும் 3 நாளும் பண்ணுறாரு ரதம், அதுக்கு எதுவும் சொல்ல மாட்டாங்க. தியானம் செய்யும்போது மட்டும் இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. சொல்கிறவங்க எப்பவுமே இருப்பாங்க, இந்த மாதிரி தியானம் தீர்க்கமாக ஆழமாக செய்கிறவங்களும் இருப்பாங்க. இந்த கான்வர்சேஷன் எப்பவுமே இருக்கும். பட் இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நிறைய தர்மங்கள் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே பண்ணும்போது we should not interfere in any other's life. Let them do. இப்போ ரதம் செய்கிறாரு 2 நாள் 3 நாள் செய்கிறாரு, அதே மாதிரியே தியானமும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் எல்லாருக்குமே. யாருக்கு யாரும் சாமியார் கிடையாது, யாருக்கு யாரும் எதுவும் கிடையாது. எல்லாருக்குமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது இருக்கும். அந்த பார்வையில் பார்த்தா எவ்ரிபடி ஆர் கரெக்ட். தே ஆர் டூயிங் த ரெஸ்பான்சிபிலிட்டி. கரெக்ட் சார். நீங்க சொல்ற மாதிரி இப்போ தியானம் பண்ணி கன்சிஸ்டன்ஸா பண்ணியே வந்துட்டா கூட இப்போ மற்றவங்களுக்கு பார்க்கும் பார்வை வந்து எப்படி இருக்கும், ஓ இவங்க முன்னாடி எப்படி இருந்தாங்க, இப்போ தியானம் பண்ணிட்டு இவ்வளோ மாற்றுறது இருக்கேன்னு கூட அது தெரிஞ்சு கூட அவங்க வருவாங்கல்ல சார். இப்போ தியானம் பண்ணதால இவங்க இவ்வளோ மாறிட்டாங்க, இவ்வளோ குணங்கள் இருந்தது பார்த்தோம், இப்போ பார்த்தா எவ்வளோ புதுசாக எவ்வளோ அன்பாக இருக்காங்க எல்லாருக்கிட்டே, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரிய வரும்போது தியானம் பண்ணுறது தியானத்தால் நம்மளுக்கு எவ்வளோ இதுவாக இருக்கா சரி நாமளும் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு கூட அப்படி கூட நிறைய பேருக்கு கூட வருது சான்ஸ் இருக்கும்ல சார். கண்டிப்பாக மேடம். இப்போ நம்ம ஆழமான தியானம் செய்கிறோம் அப்படின்னா நம்ம பற்றி நமக்கு ஆழமான விளக்கம் என்பது கிடைக்கும். அதாவது இங்கே ஆழமான விளக்கம் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு காரணம் என்பது இருக்கும். நம்முடைய பர்த்துக்கு, பிறப்புக்கு ஒரு காரணம் என்பது இருக்கும். அந்த காரணம் என்பது தெரிஞ்சால் நம்முடைய மைண்ட் தான் அதன் மீதே ஃபோக்கஸாக இருக்கும். வேறு எது காமிச்சாலும் நம்மளுக்கு தேவையில்லாது அப்படின்னு சொல்லி லேசாக எடுப்பாங்க. இல்லை அது என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி பார்த்துட்டு விட்டுருவாங்க, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி நம்முடைய லட்சியம், நம்முடைய குறிக்கோள் இதுதான் அப்படின்னும்போது இது மேலே தவிர்த்து வேறு எங்கேயுமே போகாது. அது மேலேயே இருக்கும்போது நீங்கள் அதற்காகவே வந்திருக்கும்போது உங்களுக்கு நிறைய எனர்ஜி என்பது அதில் இருக்கும் ஆல்ரெடி. அது செய்யும்போது உங்களுக்கு ரிசல்ட் வருது. யாருன்னு பார்த்தாலும் மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்காக அப்படி உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய ரிசல்ட் வருது, வெற்றி என்பது நிறைய இருக்கீங்க. மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். பீஸ்ஃபுல்லாக இருக்கும்போது எப்போவுமே நம்முடைய முகத்தில் ஒரு புன்னகை என்பது இருக்கும். அந்த மாதிரி தான் எதிர்பார்ப்பார் எல்லாருமே. ஸோ அதுதான் ரிசல்ட்டு. அந்த மாதிரி ஆமாம், அந்த மாதிரி இருக்கும்போது யூ வில் பிகம் என் இன்ஸ்பிரேஷன். யாரெல்லாம் இன்ஸ்பயர் பண்ணுவாங்களோ அந்த இன்ஸ்பிரேஷன் வாங்கி நாமளும் சேர்ந்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி இருக்கும். இது எப்போ சாத்தியமாகும் அப்படின்னா, தியானம் என்பது ஒரு மேண்டேட்ரி, இது முக்கியமானது அப்படின்ற ஒரு விஷயம் அனுபவபூர்வமாக தெரிஞ்சுக்கணும். சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு ரிசல்ட் வருது எனக்கும் வரணும் அப்படின்னு சொல்லி காப்பி பண்ணால் நல்லது அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. அவனுக்கு அந்த ரிசல்ட் வந்தது, எனக்கு வரலையே. உனக்கான ரிசல்ட் வேற இருக்குது, அதுக்காக நீங்கள் பண்ணணும். சில பேர் தியானம் ஃபேஷனாக எடுப்பாங்க. தியானம் செய்தால் நிறைய சோஷியல் கான்டாக்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார் நிறைய பேர். அந்த மாதிரி செய்தால் நாமே இன்ஸ்பயர் பண்ணல, மற்றவர்கள் யார் பண்ணுவாங்க? ஸோ டேக் த மெடிடேஷன் அஸ் சயின்டிஃபிக் பர்செப்டிவ். அதாவது அறியல் பூர்வகமாக நம்ம பார்க்கும்போது நமக்கு நாம் ஆழமான விளக்கம் புரிதல், நம்ம மீது நமக்கு ஆழமான புரிதல் என்பது வருது. தட் வில் இன்ஸ்பயர் அதர்ஸ். அந்த இன்ஸ்பிரேஷன் வந்தால் நம்ம பார்த்து நிறைய பேர் தியானம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது நேச்சுரல்.
நிறைய பேர் கூட பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? சயின்டிஃபிக்கா ஏதாவது ப்ரூஃப் வேணும். ப்ரூஃப்னா தான் நம்புறாங்க அது. ப்ரூஃப் இல்லாம இப்படி பண்ணா நம்ம எது வச்சு அதெல்லாம் நம்பிட்டு செய்ய முடியும்? எப்படிலாம் நம்புறீங்க நீங்கன்ட்டு கேட்குறாங்க. அவங்க எந்த மாரி ப்ரூஃப்? ப்ரூஃப் அப்படின்னா டாக்குமெண்டட் ப்ரூஃப் அப்படின்றது காமிக்க முடியாது. எதுக்காக அப்படின்னா தியானத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாமே உள்முகமாக இருக்கும். உள்முகமாக இருக்கும்போது அதாவது ஏதோ ஒரு நோய் இருக்கு, அந்த நோய் குணப்படுத்துக்கிறதுக்காக வந்திருக்கிறோம் தியானத்திற்கு, சின்சியராக தியானம் பண்ணியிருக்கிறோம், அந்த நோய் எல்லாமே குணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுதான் ப்ரூஃபு. கண்டிப்பா. ஒரு நேரத்தில் சில மனநோய்கள் எல்லாமே இருக்கும், இன்ட்ரோவர்ட்டு, ஹெசிடேஷனு, இது எல்லாமே எல்லாம் பார்த்துருப்பீங்க தானே, எங்கே பார்த்தாலும் இருக்குது. சில குழந்தைகள் இருப்பாங்க, பேசு அப்படின்னா பேசவே மாட்டாங்க, ஹெசிடேஷன். இன்ட்ரோவர்ட்டு, ஏதாவது இருக்குது அப்படின்னா எனக்கு சொல்லு அப்படின்னா சொல்ல மாட்டாங்க, உள்ளியே அப்படியே வச்சுப்பார். இந்த மாதிரி தியானம் செய்து ஒரு கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணாக்கா அவருக்கு ஹெல்த் குணமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஹெல்த் ரீகைன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதான் ப்ரூஃபு. ஹெசிடேஷன் எல்லாமே போய் எங்கே பேசணுமோ கரெக்டான வார்த்தை டக்குன்னு பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க, அதான் ப்ரூஃபு, அதான் ரிசல்ட்டு. எந்த கவுன்சிலிங்கும் ஒர்க் அவுட் ஆகலை, எந்த டாக்டரும் எதுவும் சொல்ல முடியல அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்போது எதுவுமே உதவியாக இருக்காதது தியானம் செய்ததுக்கப்புறம் எந்த விதமான எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸு இல்லாமல் தானாக தியானம் செய்து இது எல்லாமே குணமாகுது அப்படின்னா அதுதான் ப்ரூஃபு. சயின்டிஃபிக் ப்ரூஃப்ஸ் வேணும் அப்படின்னா இப்போ தான் நிறைய ஆராய்ச்சிகள் எல்லாமே செய்கிறார், டாக்குமெண்டட் ப்ரூஃபில் எல்லாமே. இப்போ 6ஆம் மிஷின் வந்திருக்கு, அதாவது கெர்லின் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபோட்டோ பார்த்தா தியானம் செய்கிறதுக்கு முன்னாடி தியானம் செய்கிறதுக்கு அப்புறம் 6ஆ ஃபோட்டோகிராஃபி பார்த்தா அங்கே இன்டென்சிஃபை ஜாஸ்தி ஆகிருக்கும், அதுதான் டாக்குமெண்டட் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ரூஃப்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஜாஸ்தியான ரிசல்ட் நமக்கு அனுபவத்திற்கு வரணும் அப்படின்னா நாம் பண்ணணும். வெறும் கேள்வி கேட்டு எனக்கு ப்ரூஃப் காமிங்க அப்படின்றது ஸ்பிரிச்சுவாலிட்டியில் அது சாத்தியம் இல்லை. நீங்கள் ஒரு 40 நாள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரிய வருது அப்படின்ட்டு தான் சொல்ல முடியும். இப்போ நம்ம பிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பிரமிட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, பிரமிட் மெடிடேஷன்ட்டு. அப்போ பிரமிட்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணிட்டு மெடிடேஷன் பண்ணுறதுக்கும் வெறும் பிரமிட் இல்லாமல் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம்? அதனால் நம்மளுக்கு என்ன பலன்கள்? பிரமிட் என்பது இன்றைய காலகட்டத்தில் உருவாக்கின ஒரு புது யந்திரம் எதுவும் கிடையாது. பல ஆண்டுகள், 5000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பிரமிட் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய சோல்ஸ் எல்லாமே வந்து கீசா பிரமிட் என்பது கட்டினார். அந்த பிளான் எல்லாமே செட் பண்ணி அது கட்டி வெளியே கொண்டு வரதுக்கு சில ஆண்டுகள் ஆயிடுச்சு. சுமாராக 3500 ஆண்டுகளுக்கு முன்பு நமக்கு இந்த கீசா பிரமிட் என்பது கட்டியிருக்காங்க. அது இன்னைக்கு ஒரு உலக அதிசயம் என்று சொல்லிக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கட்டடம். இது வெறும் ஒரு கட்டடம் மட்டும் கிடையாது, பில்டிங்கு ஸ்ட்ரக்சர் மட்டும் கிடையாது. இந்த பூலகத்திற்கே ஒரு பெரிய எனர்ஜி சர்க்குலேஷனுக்காக பில்ட் பண்ண ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அங்கே நிறைய ஆராய்ச்சிகள் எல்லாமே நடந்திருக்கு. அங்கே நிறைய புத்தகங்கள் எல்லாமே நிறைய ஆத்தர்ஸ் அவங்க செய்த அந்த ஆராய்ச்சிகள் எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு ஒரு தப்பான ஒரு புரிதல் என்ன அப்படின்னா, பிரமிட் அப்படின்னா ஒரு மம்மீஸ்க்காக அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், அது எல்லாம் வேற கதை. ஆனால் உண்மையமான பிரமிட் எனர்ஜி, பிரமிட் என்பது எதுக்கு அப்படின்னா எனர்ஜிக்காக. எனர்ஜி ஆல்வேஸ் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். அங்கே இப்போது பூத்த கண்ணாடி இருக்கும், சூரியனோட வெளிச்சத்தில் இப்படி வச்சா கீழே இருக்கும் பேப்பரோ இல்லை கீபெட்டியோ ஏதாவது வச்சாக்கா அது உடனே எரியும். அதாவது இருக்கிற எனர்ஜி எல்லாமே ஒரு நிலைப்படுத்த ஒரு ஃபோக்கஸ்டு பாயிண்ட்டாக கொண்டு வந்து அங்கே வைக்கும். சிமிலர்லி எனர்ஜி எல்லா இடத்துலையும் இருக்குது. அந்த எனர்ஜி எல்லாமே ஒரு ஃபோக்கஸ்டு பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்து அங்கே கொடுக்கும். அந்த இடத்துல என்ன பொருள் வச்சாலும் அது எனர்ஜைஸ் ஆகும். ஸோ நம்முடைய இயல்பு என்ன, கண்ணை மூடி உட்காரும்போது தியானத்தில் இருக்கும்போது எனர்ஜி நம்ம மேலே எவ்வளோ இருக்குதோ அது எல்லாமே உள்வாங்கிக்க முடியும்.
அதுவே அந்த ஃபோக்கல் பாயிண்ட், பிரமிடில் எனர்ஜி ஃபோக்கல் பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல நாம் உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணும்போது ஒரு 3 மடங்கோ 4 மடங்கோ 10 மடங்கோ ஜாஸ்தியான எனர்ஜி பிரமிடில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதற்காக இந்த விஷயத்தை நிறைய ஆராய்ச்சி பண்ணி பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜி அவர்கள் இந்த பிரமிட் கீழே உட்காந்து மெடிடேஷன் பண்ணாலும் பிரமிட்குள்ளே உட்காந்து தியானம் செய்தாலும் நமக்கு 3 மடங்கு அதிகமான சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவரோட ஆராய்ச்சியில் நிறைய ரிசல்ட் வந்தது. அதுக்காக இந்த பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிஸ் மூமெண்ட் என்ற ஒரு இயக்கத்தை உருவாக்கி எல்லாருக்குமே பிரமிட் தியானம் என்பது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. உலகத்திலேயே பிரமிட் மெடிடேஷன் அப்படின்ற ஒரு முறை உருவாக்கி கொடுத்தவர் பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜி அவர்கள். அவர் சொன்னது மட்டுமே கிடையாது, நிறைய பேர் அவர் சொன்னபடியே உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கு. அதுக்காக பிரமிட் மெடிடேஷன் அப்படின்றது ரொம்ப பிரபலமான ஒரு தியான முறை. இப்போ பிரமிட்ஸ் வந்து தியானத்துக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணலாமா இல்லை வேறு எதுக்காச்சும் யூஸ் பண்ணலாமா சார்? இப்போ ஏன்னா அது எனர்ஜி டூல்னு சொல்கிறீங்க இல்லையா, ஸோ நம்ம வீட்டில் யூஸ் பொருட்களுக்கு அதில் ஏதாச்சும் தேவைப்படுதா, ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா? பிரமிட் என்பது வெறும் மெடிடேஷனுக்கு மட்டுமே கிடையாது. நம்முடைய ஸ்டோரேஜ் கிச்சனில் இருக்கிற அந்த உணவுப் பொருட்கள் எல்லாமே இருக்கும் இல்லையா, அது நல்லா இருக்கணும் அப்படின்னாலும் அதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். விவசாயத்தில் நல்ல க்ராப் வரணும் அப்படின்னாலும் அங்கேயும் யூஸ் பண்ணலாம். ஒரு முளைக்கட்டி பயிர், அதோட ஹெல்த்து, முளைக்கட்டி பயிரோடைய டேஸ்ட்டு, அதோடைய க்ரோத்து, நேரம், லைஃப் ஸ்பேன், இது எல்லாமே ஜாஸ்தி ஆகிறதுக்கு கூட இந்த பிரமிட் என்பது ஜாஸ்தி ஹெல்ப் ஆகும். அந்த மாதிரி நிறைய வகையான ஹெல்ப் எல்லாமே பிரமிட் மூலமாக நம்ம பெற முடியும். பரவாயில்ல. அப்போ பிரமிட்ஸ் வந்து தியானத்துக்கும் யூஸ் பண்ணலாம், மற்ற எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ நிறைய பேர் இப்போ தியானத்துக்கு வராதவங்க கூட அது இந்த யூஸ் பண்ணி கூட அது பலன் அடைஞ்சிக்கலாம். ஆமாம், சில பேர் தியானத்தில் உட்கார்ந்த உடனே நிறைய எண்ணங்கள் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எதுக்காக வருது? கண்ட்ரோல் ஆகலை. எதுக்காக கம்மி ஆகலை? எனர்ஜி கம்மியாயிருக்கு. எனர்ஜி ஜாஸ்தி ஆக 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 எண்ணங்கள் தானாக கம்மி ஆகிடும். எனர்ஜி ஜாஸ்தி எங்கே இருக்கும்? பிரமிட் கீழே இருக்கும். பிரமிட் கீழே அப்படின்னா ஏதோ ஒரு பிரமிடு, பெரிய பிரமிடு, அதுக்குள்ளே உட்காரணுமா அப்படின்றது கிடையாது. வீட்டில் ஒரு 2 அடிக்கு பை 2 அடி பிரமிடு வச்சு அதை கீழே கூட உட்காரலாம். அது கூட இல்லை அப்படின்னா ஒரு சின்ன பிரமிட் தொப்பி வரும். அந்த பிரமிட் தொப்பி தலைமையில் வச்சு தியானம் செய்தாலும் நமக்கு அந்த நன்மை என்பது கிடைக்கும். ஸோ பிகினர்ஸ் ஆகட்டும், எக்ஸ்பீரியன்ஸ்டு மெடிடேட்டர்ஸ் ஆகட்டும், குழந்தைகள் ஆகட்டும், வயசானவராகட்டும், யாரா இந்த ஆழமான தியானத்தை பெறணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார்களோ அவங்கள எல்லாமே பிரமிட் பயன்படுத்த ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ரிசல்ட் என்பது சீக்கிரமாக வருது. சார், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வெளிப்புறத்துலேருந்து பார்க்கும்போது ஒருத்தருக்கு நல்ல ரிலேஷன்ஷிப்பும் இருக்கும், ஃபினான்ஷியலாக நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் இருப்பாங்க, உடலும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் அவங்க கிட்ட கேட்டால் ஆனால் ஏதோ ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருப்பாங்க. எல்லாம் இருக்குது ஆனால் ஏதோ ஒரு எனக்கு குறையாவே இருக்குதுன்றாங்க. ஸோ அவங்களுக்கு என்னவா இருக்கும் அது? அவங்களுக்கு எப்படி அது புரிய வைக்கிறது? தியானத்தால் அவங்க எப்படி புரிஞ்சுக்கலாம் அது? அதாவது வாழ்க்கையில் சில பேருக்கு எல்லாமே இருக்கும். நல்ல ஆரோக்கியம், மன அமைதி, நல்ல ரிலேஷன்ஷிப்பு, ஃபினான்ஷியல் ஹெல்த்து நல்லா இருக்கும், சோஷியல் ஹெல்த்து நல்லா இருக்கும், எல்லாமே இருக்கும். வீட்டில் சூழ்நிலைகளையும் நல்லா இருக்கும். ஆனால் பர்சனலாக அவங்கள கேட்டால் எல்லாமே இருந்தாலும் ஏதோ என்கிட்ட இல்லையே அப்படின்ற ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக என்னுடைய மைண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எல்லாம் இந்த மாதிரி எதுக்காக ஆகும் அப்படின்னா, அதுதான் நம்முடைய சோல் சொல்கிற முறை. ஆன்மாக்கு கிடைக்க வேண்டிய அனுபவம் கிடைக்கல அப்படின்னா அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாமே வருது. நல்லா அன்பாக பேசுகிறவங்க இருப்பாங்க வீட்டில், தாய் தந்தையார் ஆகட்டும், குழந்தைகளாகட்டும், பெற்றோர்கள், கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆகட்டும், எல்லோரும் இருப்பார். ஆஃபீஸில் நல்ல பொசிஷனில் இருப்பாங்க, அவங்களுக்கு அங்கேயும் மன அழுத்தம் இருக்காது. சொசைட்டியில் நல்ல மதிப்பு என்பது இருக்கும், அங்கேயும் எந்த விதமான கஷ்டமான சூழ்நிலைகள் இருக்காது. ஆனால் வீட்டுக்கு வந்த உடனே நான் பண்ண வேண்டியது ஏதோ பண்ணல, என் வாழ்க்கையில் இருக்க வேண்டியது ஏதோ இல்லை, ஐ எம் மிஸ்ஸிங் சம்திங் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது.
இந்த மாதிரியான சிச்சுவேஷன் தான் சோல் கம்யூனிகேட் பண்ணுற முறை. அது எனக்கு கிடைக்க வேண்டிய அனுபவம் கிடைக்கல. கோ இன்சைடு, உள் பயணம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிற முறை தான் அந்த மாதிரி. இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு தியானம் சொல்லி உள்முகமாகுங்க, உங்கள் பற்றி உங்களுக்கு ஒரு அறிமுகம் வரணும், எல்லாமே இருக்குது. இந்த வெளியில் இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளும் எதுக்காக வந்தது அப்படின்னா, அவங்களுடைய கடந்த பிறவியில் அவங்க செய்த நல்ல கர்மாவினால் எல்லாமே அமைஞ்சது. இதுக்கு கண்டினியூஷன் இருக்குதுமே. நல்ல கர்மா இருக்குது, குட் கர்மா பேலன்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால அதை புண்ணியமாக வந்து இங்கே எல்லாமே அமைஞ்சது. அடுத்தது கண்டினியூ ஆகணுமே சோல்ஸ் ஜெர்னி. அதுக்கு தியானம் செய்தால் ஒரு இன்ட்யூஷன் மூலமாக ஆகட்டும், ஒரு நல்ல மாஸ்டரோட கைடன்ஸ் ஆகட்டும், ஏதோ ஒன்று அவங்களுக்கு கிடைக்கும். அந்த கைடன்ஸ் வாங்கி ஆகட்டும், அந்த இன்ட்யூஷன் மெசேஜஸ் வாங்கி ஆகட்டும், அவங்க கண்டினியூ பண்ணால் அப்போது சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது வருது. அதுதான் கௌதம புத்தருக்கும் நடந்தது. அவங்களுடைய பழைய பிரிவில் இருக்கிற அந்த நல்ல கர்மாவின் மூலமாக அவங்களுக்கு ஒரு அரமனை, இல்லை நல்ல மதிப்பு, வாழ்க்கையில் இல்லாதது அப்படின்றது எதுவுமே இல்லாத அளவுக்கு எல்லாமே இருந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு சூழ்நிலை, சாவு அப்படின்ற ஒரே ஒரு சூழ்நிலையை பார்த்த உடனே ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, ஐ கேம் ஃபார் திஸ். இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக, இந்த துன்பம் என்பது எதுக்காக வந்தது அப்படின்ற ஒரே ஒரு கேள்வி, அதுக்கான பதில் பார்க்குறதுக்கு அவர் விட்டு வந்துட்டார். அதாவது இங்கே அவங்க மாதிரி நாம் விட்டுட்டு போயிடணுமா அப்படின்ற அந்த மாதிரி யோசிக்க வேண்டாம். அது எல்லாமே இருக்கும். ஆனால் சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தியானம் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வர வேண்டியது எல்லாமே கிடைக்கும். ஸோ அப்போ தான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு கம்ப்ளீட்னஸ் அப்படின்றது வருது. தியானத்தின் மூலம் அது சாத்தியம். எஸ், புத்தர் சம்பந்தம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா புத்தர் ஃபோட்டோஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்க வெறும் சும்மா அது ஒரு ஷோகேஸ் மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க, இல்லை பூஜை பண்ணுறாங்க. சரி, அவங்க புத்தர் வந்து தியானத்துக்காக தான் இருக்காங்க. சரி, ஆனால் எனக்கு தியானம் தான் கொண்டு வர மாட்டேன். ஆமாம் மேடம். ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபோட்டோ ஆகட்டும், ஒரு ஸ்டாச்சு, அதாவது விக்கிரகம் ஆகட்டும் வீட்டில் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது ஒரு பூவோ இல்லை அகர்பத்தியோ வச்சு ஒரு பூஜை பண்ணுறதுக்காக கிடையாது. ஒரு கிருஷ்ணர் பொம்மை இல்லை கிருஷ்ணர் ஃபோட்டோ இருக்குன்னா கிருஷ்ணர் மாதிரி வாழ்க்கை நம்ம வாழணும். கிருஷ்ணருக்கு கஷ்டங்கள் இல்லையா, துன்பங்கள் இல்லையா வாழ்க்கையில் அப்படின்னா நிறைய இருக்குது அவருக்கும். ஆனால் எப்போவுமே ஒரு புன்னகையுடன் எல்லாருக்கூடையும் ஒரு நண்பனாக எவ்வளோ ஜாலியாக இருந்தாங்க. அந்த மாதிரியான வாழ்க்கை கொண்டு வருவதற்காக அவங்களுடைய இன்ஸ்பிரேஷனுக்காக அவங்களுடைய ஃபோட்டோ இல்லை சிலை வேணும் நமக்கு. எப்படி இருந்தாலும் சரி, ஒரு பிள்ளாங்குழல் அவர் கையில் எப்போவுமே இருக்கும். இசை எங்கே இருக்குமோ அங்கே அமைதி அப்படின்றது இயல்பாக ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது எல்லாமே நம்ம பார்க்கணும். ஒரு சிலைக்குள்ள நிறைய விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அந்த விஷயங்கள் எல்லாமே தியானம் செய்தால் மட்டுமே நம்மளுக்கு தெரிய வருது. புத்தருடைய ஃபோட்டோ, புத்தருடைய விக்ரம் பார்த்தோம் அப்படிங்க எப்போவுமே தியான நிலையில் தான் இருப்பார். அவருடைய ஃபோட்டோ, அவருடைய விக்ரம் பார்த்த உடனே நாமளும் தியானம் செய்யணுமே அப்படின்னு சொல்லி ஞாபகம் வருவதற்காக நம்ம வைக்கிறோம். இப்போ பார்த்தா ஒரு டு டூ லிஸ்ட் எல்லாமே வைக்கிறோம். நம்ம என்ன நேரத்துக்கு, எந்த கிளைண்ட்டுக்கு என்ன விஷயங்கள் பண்ணணும் மறக்காமல் இருக்கிறதுக்காக அந்த டு டூ லிஸ்ட் எல்லாமே பண்ணுறோம். அந்த டு டூ லிஸ்ட் வெறும் டெக்ஸ்ட்டில் எழுத்தா அது நமக்கு மைண்டுக்கு ரிஜிஸ்டர் ஆகாது. அதுக்காக நல்லா கலர்ஃபுல்லாக, டயக்ராமேட்டிக்காக, இன்ஃபோகிராஃபிக்ஸ் எல்லாமே போடுறார். அப்போ அந்த பார்த்த உடனே நம்மளுக்கு எல்லாமே ஒரு ஃபோட்டோகிராஃபிக் மெமரியாக சேவ் ஆகும் மைண்டில். அந்த மாதிரி தான் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது ஒரு ஸ்பெல்லிங் தான் நம்மளுக்கு தெரியுது. அதுவே ஒரு புத்தர் விக்ரமோ ஃபோட்டோவோ நம்ம வீட்டில் இருக்குதான்னா தியானம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபீல் வருது நமக்கு. புத்தருடைய ஃபோட்டோ பார்த்த உடனே அவருடைய என்லைட்டன்மெண்ட், அவருடைய ஜெர்னி எல்லாமே ஞாபகம் வரும்போது ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். அதுக்காக வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம சராசரியாக மனுஷங்க தான். மனுஷங்க போது ஒரு ஹேபிட்ஸ், குட் ஹேபிட்ஸ், பேட் ஹேபிட்ஸ் நிறைய இருக்கும். சிலர் பேட் ஹேபிட்ஸில் இருப்பாங்க, அது மீறி வரணும்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களால முடியாது. அது ரொம்ப அடிக்ஷனாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அது வந்து தியானத்தினால எப்படி சரி பண்ணிக்கலாம், எவ்வளோ நாள் அவங்களுக்கு அது கடைப்பிடிக்கணும்?
குட் ஹேபிட்ஸு பேட் ஹேபிட்ஸு நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே இருக்கும். சில பேருக்கு பேட் ஹேபிட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், குட் ஹேபிட்ஸ் கம்மியாக இருக்கும். சில பேருக்கு குட் ஹேபிட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், பேட் ஹேபிட்ஸ் கம்மியாக இருக்கும். பட் எல்லா ஹேபிட்ஸுக்குமே ஒரு காரணம் என்பது இருக்கும். இங்கே குட் பேட் அப்படின்றது நாம் டிசைட் பண்ணுற ஒரு எண்ணங்கள், அவ்வளோதான். இது எங்கே நமக்கு தேவையான ரிசல்ட் வருதோ அது குட் அப்படின்னு சொல்கிறோம். எங்கே நம்மளுக்கு தேவையான ரிசல்ட் வராமல் நெகட்டிவ் ரிசல்ட் வருதோ அது பேட் அப்படின்னு சொல்கிறோம். சில பேருக்கு குட் அப்படின்றது பேட் அப்படின்னு சொல்லி தோணும். சில பேருக்கு பேட் ஹேபிட்ஸு இது குட் ஹேபிட் அப்படின்னு சொல்லி தோணும். அது நம்முடைய புரிதல், அவ்வளோதான். இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நமக்கு தேவையான ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது குட் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், எப்போவுமே காலையில் 10 மணி ஆனாலும் ஒருத்தர் எழுந்திரிக்க மாட்டுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அது பேட் அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை மொத்தமாக பார்த்தா நைட் ஷிஃப்ட் போய் 3 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணி அவங்க தூங்குறாரு. ஸோ அட்லீஸ்ட் 10 மணி வரைக்கும் அவங்க தூங்கினா தான் அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட் கிடைக்கும். அது அவனுக்கு குட் ஹேபிட், நமக்கு பேட் ஹேபிட்ஸாக தெரியுது. ஸோ அந்த மாதிரி நிறைய பார்க்கணும். ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு, ஒரு டெசிஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் ஏன் இந்த மாதிரி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்போ தெரியுது. எந்த ஹேபிட் மூலமாக நமக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ வருதோ, மன அழுத்தம் ஜாஸ்தி ஆகுதோ, சோஷியல் இஷ்யூஸ் வருதோ, இல்லை குடும்ப சூழ்நிலையில் ஏதாவது பிரச்சனை வருதோ அப்படின்னு பார்த்தா அங்கே ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா அதுதான் நம்ம சரி பண்ணிக்க வேண்டிய ஹேபிட். தியானம் செய்யும்போது உள்முகமாகிறோம். உள்முகமாகும்போது நாம் என்ன பண்ணியிருக்கிறோம் இன்றைக்கி அப்படின்ற ஒரு இன்ட்ரோஸ்பெக்ஷனுக்கு போயிடுவாங்க. நாம் போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்க தேவையில்லை. மைண்டோட ஹேபிச்சுவல் திங்கிங் பேட்டர்னில் இன்ட்ரோஸ்பெக்ஷனுக்கு போகும்போது அவங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக அந்த மாற்றம் வருது. நான் இந்த மாதிரி செய்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு விஷயம் எனக்கு சரிப்பட்டு வரல, இந்த மாதிரி செய்தால் நான் கரெக்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த புரிதல் வரும்போது, அதுக்கு கூட எனர்ஜி உள்ளே வரும்போது மைண்ட் ஆக்செப்ட் பண்ணும். ஆக்செப்ட் பண்ண உடனே தானாக போயிடும். அதாவது ஆழமான புரிதல் என்பது மிக்க முக்கியம். உள்மாற்றங்கள் என்பது வரணும் அப்படின்னு அது தியானத்தில் தான் சாத்தியம். வேறு யார் எந்த கவுன்சிலிங் கொடுத்தாலும் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற வரைக்கும் தான் அவங்க மாற்றம் வந்த மாதிரி இருக்கும். ஆனால் சுய மாற்றம் வரணும் அப்படின்னா தியானம் செய்யும்போது சுய மாற்றம் கண்டிப்பாக வருது. அவங்களுக்காக அவங்க மாற்றம் கொண்டு வந்தால் எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் என்ன விதமாக வந்தாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தியானத்தின் மூலம் நிறைய பேட் ஹேபிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அனைத்து ஹேபிட்ஸும் ஒரு நன்மைக்கு வழிகாட்டும். அந்த மாதிரி ஹேபிட்ஸ் எல்லாமே வரும். சார், நீங்கள் சொல்லும்போது புரிஞ்சுக்க முடியுது. இப்போ சாதாரணமாக தியானம் பண்ணாதவங்களுக்கு அது வேற விட்டுன்னு தெரிஞ்சு விடணும்னா அவங்க ரொம்ப கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணுவாங்க, அப்புறம் முடியலன்ட்டு விட்டுட்டு திருப்பி பழையபடி ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் தியானம் பண்ணும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களால ஈஸியாக புரிஞ்சுட்டு விடுறதுக்கு தியானம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ் எஸ் மேம், கரெக்ட். இப்போ இவ்வளோ நேரம் சிறப்பாக நல்லா விளக்கம் கொடுத்துருக்கீங்க சார். இப்போ நேயர்களுக்காக மெசேஜ். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் காட்ஸ், தினமும் தியானம் செய்வதன் மூலம் எந்த விதமான வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அவற்றை எல்லாமே நாம் இயல்பாக நம்ம கையிலேயே நாம் கிளியர் பண்ணிக்க முடியும். அதற்காக தினமும் தியானம் செய்யுங்க. நிறைய பலன்கள் எல்லாமே பெற முடியும். தியானம் செய்தால் 1000 நன்மைகள், தியானம் செய்யவில்லை என்றால் 1000 நஷ்டங்கள் நமக்கு எதிராகும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், லாபங்கள் எல்லாம் அனைத்தும் இருந்தால் நல்ல ஆனந்தம், நல்ல ஆரோக்கியம், நல்ல அமைதி, இன்னும் சொல்லணும் அப்படின்னா நிறைய லிஸ்ட்டு போகும். அது இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் எப்போவுமே பிரச்சனைகள், எப்போவுமே நோய்கள், எப்போவுமே துன்பங்கள், இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வாழ்க்கை ஆனந்தமாக இருக்க வேண்டியது வெறுப்பாக இருக்கும். அதுக்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தினமும் தியானம் செய்யுங்க. நல்லபடியாக வாழ்க்கை வாழ்வோம், ஆனந்தமான வாழ்க்கை வாழ்வோம். 4 பேர் நம்ம பார்த்து இன்ஸ்பிரேஷனாக நம்மளை எடுத்துக்கணும். அந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தால் நல்லா இருக்கும். அதுக்காக தினமும் தியானம் செய்யுங்க. ரொம்ப நன்றி சார். இவ்வளோ நேரம் பொறுமையாக சிறப்பாக விளக்கம் கொடுத்தீங்க. எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்குமே நன்றி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.